140 கோடி பெறுமதியான ஒரு காணியை வந்து அவங்க நிதா ஃபவுண்டேஷனுக்கு சொந்தமாக்கி ஒரு தவறு ஒன்றை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சுருக்கமாக சொல்ல போனால் ஹசன் ஃபரீத் ஹசரத் ஒரு கள்ளன் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, பெரியார்களே, ஹசன் ஃபரீத் மௌலவி ஹசரத்தை பற்றி நான் விளங்கிக்கக்கூடிய அளவுன்னு சொன்னாங்க. ஹசரத் அவங்கள எங்களுக்கு சின்ன காலத்தில் எனக்கு தெரியும். அதே மாதிரி எங்களோட வாப்பாவும் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒருவர். அதிகமாக அவரோட சிஃபத்துகளை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேசுவார். இந்தியாவுக்கு ஜமாத் போனாலும் ஹசன் ஃபரீத் மௌலவி அவங்களோட நேரடியாக பேசியிருக்கிறாரு. சுருக்கமாக சொல்ல போனால் இன்றைக்கு நான் ஆலிமாவதுக்கு அடிப்படை காரணம் ஹசன் ஃபரீத் மௌலவி ஹசரத் அவங்கள பார்த்து இவரை மாதிரி வரணும், இவரை மாதிரி இதாக்கணும்னு சொல்லி அப்படி ஊக்குவித்து தான் எங்களைய கூட எங்களோட வாப்பமார்கள் ஆலிமாக்கினது. இப்படி நான் இது ஏண்ட சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயம். இப்படி பலர்கள் இருக்கிறாங்க அவரை நேசிக்கக்கூடியவங்க. அதே போல் ஹசன் ஃபரீத் ஹசரத் பேணுதலை பற்றி சொல்லுவதாக இருந்தேன்னு சொன்னால், இதுவரைக்கும் மதரசால ஒரு சொட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஹொத்துபாக்களுக்கு போனாலும் அஞ்சாம் கூட சல்லி எடுக்காமல் பக்குவமாக, கௌரவமாக, கண்ணியமாக சொந்த உழைப்பில் வாழ்ந்து கொண்டு ஒரு சேவையாக மாஷாலான்னு சொல்லி மதரசாவே அந்த நிதா ஃபவுண்டேஷனை செஞ்சு கொண்டு போகிறாங்க. இன்றைக்கு அல்லாட பெரிய ஒரு கிருஃபை, ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வாராங்க, இஸ்லாத்தை படித்து கொடுக்குறாங்க. தனியாக ஒரு மனிதன் ஒருத்தரா நின்று அல்லாட உதவியால் இன்றைக்கி பெரிய ஒரு சேவை ஒன்று செஞ்சு கொண்டு அல்லாஹ் வேலை வாங்கி கொண்டிருக்கிறான். உண்மையிலே ஹசரத் குற்றம் செய்பவராக இருந்தேன்னு சொன்னால் அல்லாஹ் தீனுடைய வேலையை வாங்க மாட்டான். அல்லாஹ் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால் நூறானியா மஸ்ஜித் ட்ரஸ்டி போர்ட்டை சொல்ல முதலாவது அவங்களோட தலையில் இருக்கக்கூடிய பீயை சுத்தமாகுங்க. அவங்களைய பற்றி அவங்களோட மஹல்லாவாசியை சொல்லியிருக்கிறாங்க வந்து வருஷ கணக்கில் ட்ரஸ்டி போர்டில் இருக்கிறீங்க, 3 வருஷம், அதாவது இன்னும் ட்ரஸ்டி போர்டு அடுத்தவனுக்கு கொடுக்குற ஐடியாவே இல்லை. அதே மாதிரி கிழமைக்கு ஜும்மா வசூலில் லட்சக்கணக்கில் சேர்க்குறீங்க, அதுக்கு கணக்கு வழக்கு இல்லைன்னு சொல்லி அவங்களே கல்லன் சாட்டிக்கிறாங்க அவங்களோட ஊர் மக்கள். நாங்கள் இல்லை. இப்படி அவங்களோட தலையிலே பல பீயலை வச்சு போட்டுக்கொண்டு என்ன தைரியம் இருந்தால் ஹசன் ஃபரீத் மௌலவி ஹசரத்தை நீங்கள் வந்து குற்றம் சொல்லுவீங்க, அவதூறு சொல்லுவீங்க, அவரை ஒரு திருடர்னு சொல்லுவீங்க. இதுக்கு அல்லாஹ் கிட்ட தௌபா செய்கிறதுக்கு முதலாவது ஹசரத் அவங்கள்ட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. அதே போல் வக்குஃப் போர்டுக்கு நான் சொல்கிறேன், வக்குஃப் போர்டு தொட்டத்துக்கு பிடிச்சதுக்கு எல்லாம் தேவையில்லாத விஷயத்துக்கு தலை போடுவாங்க. ஒரு பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய நேரத்தில் 3 வருஷத்துக்கு மேலே நிர்வாகம் செஞ்சு அது சட்டவிரோத குற்றம் சொல்லி வக்குஃபுடைய சட்டத்தில் இருக்கி. இப்படி இருக்கத்தக்கன அவங்களும் அந்த ட்ரஸ்டி போர்டோடு சேர்ந்து கொண்டு ஹசரத் அவங்கள படந்தூறு சொல்கிறதுக்கு என்ன அதிகாரமிக்கு அவங்களுக்கு? அன்பான சகோதரர்களை, பெரியார்கள், அதனால் அவசரமான முறையில் வக்குஃப் போர்டோட அதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்களோ அந்த நிர்வாகத்தோடு சேர்ந்து கொண்டு ஹசரத்துக்கு படுதூறு சொன்னீங்களோ அவசரமான முறை ஹசரத்தை நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. அப்படி இல்லாட்டி கியாமத்துடைய நாளையில் நீங்கள் என்ன செய்வீங்க? அல்லாஹ் கிட்ட மாட்டுவீங்க.